ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லியிருந்தாங்க. அரசு ஊழியர் ஆசிரியருடைய மிக வாழ்வாதாரமான இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்பது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யும் அப்படிங்கிறது தான். ஏன்னு கேட்டோம்னா இன்றைக்கு ஒரு 6,000 லட்சம் பேர் ₹1 கூட வழி இல்லாமல் இன்றைக்கு கடந்த 23 ஆண்டுகளில் 54,000 அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றிருக்காங்க. அதில் குறிப்பாக 8,000 பேர் இறந்திருக்காங்க. இன்றைக்கு அனாதைகளுக்கு கூட ஆதரவு கூட இன்றைக்கு 1,200 ரூபாய் இருந்த பென்ஷனை 1,200 மாற்றிட்டாங்க. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் காவல்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற மோப்பநாய்களுக்கு கூட பராமரிப்பு தொகையாக மாதாந்திர பராமரிப்பு தொகையை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நாயினுடைய பராமரிப்பு தொகை 10,500 ரூபாய். ஆனால் மக்கள் நலப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வுக்கு பின்பாக அல்லது மரணத்துக்கு பின்பாக ₹1 கூட ஓய்வு இல்லாமல் தெருவில் நெருக்கடியாக இருக்கிறதுனால தான் இந்த புதிய பென்ஷனை ரத்து செய்து பலச நடைமுறைப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல பிரதேசத்தில் புதிய பென்ஷனை ரத்து பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற மாநிலங்கள்லாம் பிஎஃப்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஓய்வூதிய ஒழுங்காற்று மேம்பாட்டு ஆணையத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நிதியை மடைமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கனால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நினைச்சா 1 மணி நேரத்தில் இந்த புதிய பென்ஷனை ரத்து பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் அப்படி ரத்து செய்வதனால அரசாங்கத்துக்கு உபரி நிதியாக 50,000க்கும் மேற்பட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே உபரி நிதியாக கிடைக்கும். தொடர்ந்து சிபிஎஸ் வலியுறுத்தி வந்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 82 போராட்டம் நம்ம நடத்தியிருக்கோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் சொன்ன வாக்குறுதிப்படி புதிய பென்ஷனை ரத்து செய்யணும். இந்த பணியின் போது மரணம் அடைந்தவர்களுக்கு குடும்ப ஓய்வு வழங்கணும். பணியிலிருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு பணிப்படை வழங்கணும்னு கேட்டு இன்னைக்கு சென்னையில் பேரணி நடத்திட்டு இருக்கோம். ஒரு கால் அவர் வழங்க மறுப்பாரானால் எங்களுடைய போராட்டமானது அடுத்த மாதம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் ஜனவரி மாதம் தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்தமும் செய்வோம் என்று தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு இருக்கக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய ஒட்டுமொத்தமாக இணைத்து இந்த போராட்டத்தை நான் மேற்கொண்டு தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ, அப்பட்டமான தவறான ஒரு விஷயம் சார். நீங்கள் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் இத்தனை கோடி ரூபாய் செலவுன்னு சொல்லணும். நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் சிபிஎஸ் ரத்து பண்ணிங்கன்னா 50,000 கோடி ரூபாய் உபரி நிதி கிடைக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த வகையில் சிறப்புன்னு சொல்லணும். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. கடந்த 2014 அவங்களுடைய பென்ஷன் 12,000 ரூபாய். இந்த 10 ஆண்டுகளில் 300% உயர்வுங்கிறது சட்டமன்ற உறுப்பினருக்கு உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினராக 35,000 பென்ஷனை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு எங்களுக்கு திட்டம் நல்ல திட்டம்னா சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட கவர்னர் உள்ளிட்ட அனைவருக்கும் புதிய பென்ஷன் நடைமுறைப்படுத்த அதுதான் சரியா இருக்கும். நீங்க அவர் சொல்ற வாதம்ங்கிறது மிக தவறான வாதம். இந்த நிதியை என்ன நோக்கத்துக்காக பிடிச்சிங்க? சிபிஎஸ் சொல்லக்கூடிய பென்ஷன் என்ன மாதாந்திரமாகவோ அல்லது குறிப்பிட்ட காலமுறை இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து வழங்குறதுக்குள்ள பென்ஷன். இது எங்க பென்ஷன் தராங்க? இது சிபிஎஸ்ங்கிற சொல்லக்கூடிய சீட்டிங் பென்ஷன் ஸ்கீமா. இதில் முழுமையாக அப்படித்தான் சொல்றோம். அதனால அரசாங்கம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த கோர்ட்டில் சட்டத்தில் கண்டிப்பாக சொல்றோம். கோர்ட்டில் சொன்ன அதில் பல்வேறு தவறான விஷயங்களை அரசாணைகளின் படி பல்வேறு தவறான விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிதித்துறை சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை வருகின்ற 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த 15 உயர்நீதிமன்ற அமர்வில் நாங்கள் எங்களுடைய கருப்பு வார்த்தை எடுத்துக்கொள்வோம். அண்ணா, தொடர்ந்து நீங்களும் போராட்டம் பண்ணிட்டு தான் வர்றீங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் வாட்டி அமைதியாக வந்துடுறீங்களே. 4.5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே எடுத்துகிட்டு அந்த முன்னாடி நிதி அமைச்சர் சொல்லிட்டாரு பழைய ஓய்வு சாத்தியம் இல்லை. நீங்களும் ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க. உங்களையும் கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஏன் இந்த நேரத்தில் பண்ணணுங்கிற இல்லை, இது ஒரு கூட்டமைப்பு இல்லை சார். இது நீங்கள் சங்கம் இல்லை. சிபிஎஸ் ஒழிப்புங்கிறது ஒரு மூவ்மெண்ட் தான். நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சிபிஎஸ் ஒழிப்புங்கிற பெயரில் மட்டும் தான் செயல் கொண்டிருக்கிறோம். எங்களோட ஒற்றை கோரிக்கை சிபிஎஸ் ரத்து பண்ணுங்கிறது தான். 30 அம்ச கோரிக்கை 40 அம்ச கோரிக்கை நாங்கள் வச்சு போராடுறோம். கடந்த 5 ஆண்டு காலமாக 82வது போராட்டம். அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் எங்களோட கோரிக்கை நாங்கள் பின்வாங்கலை. தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம். சிபிஎஸ் ஒழிப்புங்கிறத பல்வேறு சமூக ஊடகங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் அஞ்சல் அட்டை அனுப்பியிருக்கேன், மின்னஞ்சல் அனுப்பியிருக்கோம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், பேரணி நீங்கள் தொடர்ந்து நடைபெறணும். இல்லை, அப்போ ஏன் அவங்க ஏன் அதை கவனிக்கவே இல்லை? அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் தொடர்ந்து நீங்களும் போராட்டம் வரீங்க, நாங்களும் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் அவங்க ஏன் செவி சாய்க்கலன்னு என்னுடைய கேள்வி. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அரசாங்கம் பகிரங்கமாக சொல்லுங்க. எங்களால் புதிய பென்ஷனை ரத்து பண்ண முடியாது, பழசை நடைமுறைப்படுத்த முடியாது, பகிரங்கமாக சொல்லுங்க. ஏன் கமிட்டி போகிறீங்க? இன்னைக்கு ரத்து பண்ண மாநிலம் ராஜஸ்தான், ஹிமாச்சல், சத்தீஸ்கரில் எந்த குழு போட்டு ரத்து பண்ணாங்க? தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 2016 நம்ம ஜெயலலிதா ஒரு குழு போட்டாங்க, சாந்தாசீரன் தலைமையில். அந்த குழு முடிஞ்ச பின்னாடி ஸ்ரீதர் தலைமையில் கமிட்டி போட்டாங்க. 2017 அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்கிட்ட அறிக்கை கொடுத்து இன்று வரை பொது வழியில் அந்த அறிக்கையை வெளியிடலை. இன்றைக்கு இருந்த இதே ககன்தீப் சிங் தலைமையிலான அந்த அறிக்கை குழுவானது அந்த இடைக்கால அறிக்கை யார்கிட்ட கொடுத்தாங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த இடைக்கால அறிக்கையை உங்களுக்கு தைரியம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிடுங்க.
உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா சார் ஒரு நாள் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரு நாள் அடையாள வேலை இருக்குது சார். ஜனவரியிலிருந்து காலவரத்தை வேலையை நடத்துவோம் சார். சட்டமன்ற தேர்தலில் இது வந்து கண்டிப்பாக எதிரொலிக்கும் சார். நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் செல்கின்ற இடங்களெல்லாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இந்த ஆட்சி உங்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி, நாங்கள் வந்து அரசு ஆசிரியர் கடமைப்பட்டவர்கள், எங்கள் அப்பா அதை செஞ்சிருக்காரு, நான் அதை செய்வேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு 54,000 பேர் நிர்கதியாக தெருவில் நின்றுட்டு இருக்காங்க. 8,000 குடும்பங்கள் இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த புதிய பென்ஷன் திட்டம். அதனால இந்த பென்ஷன் திட்டத்தை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் சொன்ன தேர்தல் கால வாக்குறுதிப்படி ரத்து பண்ணணும்னு கேட்டுக்கேன். போராட்டம் தொடரும். டி. ஃபிரெடரிக் எங்கல்ஸ் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்.